என்ன சுப்பு, பிளான் போட்டபடி பொண்ணை தூக்கிட்டீங்களா? இல்லையாக்கா, நாங்கள் எதுவும் பண்ணலையே. இந்த ராஜாராம் எதிர்பாராம இங்கே வந்த மாதிரி தானா ஏதோ பிளான் பண்ணி தூக்கிட்டாரான்னு தெரியலையே. சுப்பு, எதுவும் நம்ம பிளானை மீறி போகக்கூடாது. அவன் செய்யறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி பண்ணா ஏதாவது சொதப்பல் ஆயிட போகுது. இதை எப்படிக்கா நான் அந்த ஆள்கிட்ட போய் கேட்க முடியும்? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. அண்ணே, அவ உங்க பொண்ணு தானே. அவ வாழ்க்கையை கெடுக்க நீங்க ஏன் இப்படி முயற்சி பண்றீங்க? என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, என்னது உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? எதுவுமே பேசாம கம்முன்னு நின்றுட்டு இருக்க. என்ன போய் ஆளாளுக்கு கடத்தினேன்னு தூக்குனேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எந்த கோயிலில் சத்தியம் பண்ணணும் சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு காணா போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. தேடி பாருங்க. என்ன வந்து ஏன் குறை சொல்றீங்க? ஹேய் அவந்திகா, என்ன இது? உன்னை காணோன்னு எல்லாரும் மண்டபம் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. நீ என்னடா இங்க இருந்து வர? என்ன காணுமா? எங்க ரூம்ல இருக்க பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் நான் இங்க வந்தேன். உன்னை காணோம்னா அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. வா, நீ முதல்ல வா. மரியாதை அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அவந்திகா, இதோ. ஐயோ அத்தை, இவங்க ரூம்ல தண்ணி வரலன்னு வெளியே இருக்க பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள இவங்களை காணோம், நீங்க பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அவந்திகா எங்கேயும் போல, இங்கே தான் இருந்திருக்காங்க. பாத்தீங்களா ஐயா, இதுதான் என்னோட பிரச்சனை. இவங்க வீட்டில் எதை காணும்னாலும் உடனே என்னோட சட்டையை பிடிக்கிறாங்க. அதுலேயும் இந்த பையன் ரொம்ப வேகம். சட்டையை பிடிக்கிறதுக்குன்னு தனி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இவங்க பிள்ளைய காணோம்னா உடனே என்னதான் சொல்றாங்க, என் பொண்ணை காணனாலும் என்னதான் சொல்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு கோழி முட்டை காணா போனா கூட என்னதான் சொல்லுவாங்க போல இருக்கு. என்னையே அது அநியாயமா இருக்கு. இதுக்கு தான் சொன்ன இன்ஸ்பெக்டர், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்கன்னு. இப்போ புரியுதா? இன்னும் ஏன் நிற்கிறீங்க? அதான் பொண்ணு கிடச்சிருச்சுல்ல, மாப்பிள்ளை இங்கே தானே இருக்கா. அப்புறம் என்ன, உங்கள் ரிசப்ஷனை ஆரம்பிக்க வேண்டியது தானே. போங்கய்யா, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்கன்றல. என்னடா நீலாம் ஒரு அப்பனையா? அரஞ்சன் வச்சுக்க, மூஞ்சி பேந்துரும். பேசாமறா, சும்மா பேசிக்கிட்டு. மல்லிகா, வாங்க மேடைக்கு போலாம். நடராஜ், ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கு. ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கணும், ஆனா ரொம்ப கேவலமா இருக்கு. இவன் கூட நின்றுட்டு இருந்தா ஜோடி பொருத்தம் அட்டகாசமா இருந்திருக்கும். ஆனா என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன நக்கலா? எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா? இவர் கூட நிக்கிறத பாக்குறதுக்காக தானே வந்தீங்க. பாத்துட்டீங்களா, அந்த பக்கம் சோறு போடுவாங்க, உட்காந்து கொட்டிக்கிட்டு போங்க. இந்த நக்கல் நையாண்டி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அடேங்கப்பா, இவ்வளவு நடந்து நீ அடங்கவே இல்லையா? இத பாரு, நான் வந்து பாக்குறதெல்லாம் சும்மா. என்னோட பிளானே வேற. நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோட உனக்கு ரிசப்ஷன், நான் ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோட உனக்கு கல்யாணம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் தயாராயிரு. என்ன, உன்னோட கல்யாணம் அந்த மண்டபத்தில். என்ன, சரியா? மாப்பிள்ள, மச்சான், எல்லாரும் கிளம்புங்க, போலாம். சரி சரி. அப்புறம் கிருஷ்ணன், வந்தோம் பார்த்தோம் வாழ்த்திட்டோம். எங்க எல்லாருக்கும் எங்க மண்டபத்திலே சாப்பாடு இருக்கு. நாங்க அங்க சாப்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு சாப்பாடு பத்தலைன்னா நீங்க அங்க வரலாம். உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சமைக்க சொல்லியிருக்கேன். வரட்டுமா?
என்னடா எதுக்காக என்ன இப்ப இங்க ராஸ்கல் டேய் எதுக்குடா நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்துற? அப்பாவும் அம்மாவும் நம்மள அப்படியே வளர்த்தாங்க. ஷோ பொண்ணுங்கன்னா மரியாதை கொடுக்கணும்னு அம்மா சொல்லி சொல்லி வளர்த்ததெல்லாம் மறந்து போச்சு உனக்கு. டேய் அப்போ தனமணி தெருவில் இந்த பொறுக்கித்தனத்தை தான் பண்ணிட்டு தெரியுறியா? டேய் நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க? நம்ம குடும்பத்தோட பேர் என்ன, அப்பாவோட கௌரவம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து நினைச்சு பாத்தியாடா நீ? பொறுக்கித்தனமா பொம்பளை பிள்ளைங்களை இப்படி கேவலமா பாத்திருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்னது நானா பொறுக்கித்தனமாவா? டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடா அசிங்கமா நடந்துக்கிட்டானுங்க. என்ன போய் சந்தேகப்படுற? ஓ அவனுங்க என்ன கோத்து விட்டானுங்களா? நான் ஒன்னும் அந்த வீடியோ எடுத்த பொறுக்கிங்களை பத்தி பேசல. நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீ பண்ண அசிங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அடச்சி வாய மூடுறா. நான் பொறுக்கித்தனம் பண்ணத நீ பாத்தியா? எவடா உன்கிட்ட இப்படி சொன்னது? என் கண்ணு முன்னாடி மட்டும் நீ அந்த பொறுக்கித்தனத்தை பண்ணிருந்தேன்னு வைக்கேன், உன்னை அங்கேயே அடிச்சு கொண்டிருப்பேன். என்கிட்ட சொன்னது உன்னோட லீலையெல்லாம் நேர்ல பார்த்தவங்க, புரியுதா? எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, மத்தவங்களுக்குலாம் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குடா. உன் கூட பிறந்தவண்ணா இத்தனை நாள் உன்னை பத்தி தெரியாம இருந்திருக்கேனே. ஐயோ டேய் இத பார், கண்டவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ என்ன சந்தேகப்படாத. இது நல்லா இல்ல பிரபா. யார் உங்ககிட்ட என்ன பத்தி எப்படி சொன்னது? இத பாருடா, யாரோ என்ன பிடிக்காதவங்க தான் உங்ககிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. எட்ரா கைய. என்கிட்ட சொன்னவங்களுக்கு உன்னை பத்தி தப்பா சொல்லணும்னு அவசியமே இல்ல, புரியுதா? பார், உன்னை பத்தி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல அவமானத்துல அப்படியே குறுகி போயிட்டேன்டா நான். டேய் முட்டாளடா நீ. எவனோ ரோட்ல போறவன் ஏதோ சொல்லிருக்கான், அதை நம்பிக்கிட்டு என்ன வந்து திட்டிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு சொல்லு, என்ன பத்தி இவ்வளவு கேவலமா சொன்னது யாரு? ஓஹோ அடச்சி, அத பத்தி உனக்கு என்னடா? பார், நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துனது உண்மையா இல்லையா அத மட்டும் சொல்லு. ஐயோ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் உசுர வாங்குறானே. டேய் இத பாரு, நான் கிருஷ்ணனோட பையன்டா, உமா வளர்த்த புள்ள. நான் போய் தப்பா நடந்துப்பனா? சத்தியமா இல்லடா. இத பாரு, சொன்னது யாருன்னு சொல்லு. அவ என்ன காரணத்துக்காக போய் சொன்னாங்கிறத நான் உனக்கு சொல்றேன். இப்படி நல்ல மாதிரிலாம் நடிக்காத, புரியுதா? பெருசா பேசுற. உன்னை பத்தி யார் சொன்னாங்கன்னு சொன்னா நீ அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேப்பியா? ஓ மன்னிப்பு வேற கேட்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாருடா. எவனோ ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் போற போக்குல சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போடா. எவன் சொன்னா என்ன? நான் ஒழுக்கமானவன். யார் என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மனசாட்சிக்கு தெரியும்டா நான் எவ்வளவு நல்லவன். கிரேட், ஃபேண்டாஸ்டிக். ஆமாமா, இவர் ரொம்ப நல்லவர். என்ன ஒண்ணு, பொண்ணுங்களெல்லாம் இவர்கிட்ட இருந்து ஒளிச்சுதான் வைக்கணும். ஏய் ஓவரா பேசுனா பல்ல உடைச்சிருவேன். எவனோ பொறாம பிடிச்சவன் சொன்னதை கேட்டு சொந்த அண்ணனையே சந்தேகப்படுறியா? ஏய், உன்னை பத்தி சொன்னவங்க பொறாம பிடிச்சவங்களும் இல்ல, புறம்போக்கும் இல்ல. நம்ம அவந்திகா அண்ணியோட தங்கச்சி பூமிகா தான் உன் வண்டவாளத்துல தண்டவாளத்துல எத்தினது. என்னது பூமிகாவா? அந்த சனியை உன்கிட்ட வந்து சொல்லிடுச்சா? பத்தியா பத்தியா, உன்னோட சேட்டெல்லாம் இப்ப வெளியே வருதா? அப்போ பூமிகாவை நீ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணி சேட்டை பண்ணிருக்க. பின்ன எதுக்கிட்ட அவ பேரை சொன்ன சனியன்னு சொல்ற? அப்ப நீ பொறுக்கித்தனம் பண்ணதெல்லாம் உண்மைதானே? டே முட்டாள், பூமிகானா பொய் சொல்லவே மாட்டான்னு அர்த்தமா? அவ சொல்றது அப்பட்டமான பொய்டா. ஆமாமா, மிஸ்டர் சரவணனை பத்தி எல்லாருக்கும் குத்தம் சொல்லணும்னு அப்படியே அவசியம் பாரு. மாட்டினதும் வளர்றான் பாரு. ஏண்டா டேய், உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பத்தி இத்தனை நாள் சொல்லி விட்டது பத்தாதா? கடைசியில பூமிகா கிட்ட போய் அசிங்கமா நடந்திருக்கே, வெக்கமா இல்ல? வேற பொண்ணுகிட்ட நீ இப்படி நடந்திருந்தாலும் ரொம்ப அசிங்கம் தான்டா. அதுலயும் அவ யாரு? நம்ம அவந்திகா அண்ணியோட சொந்த தங்கச்சி. ஏற்கனவே 2 பேருக்கு நடுவில் ஓடிட்டு இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு நீ ஒரு புதுசா பிரச்சனையை கிளப்புறியா? டேய் பிரபா, நான் சத்தியமா அப்படிலாம் எதுவும் பண்ணலடா. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுறா. ஏடா, அந்த பொண்ணு ஏதோ நம்ம குடும்பத்து மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கறனால இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு போனா. இதே அவங்க அப்பா ராஜாராம் கிட்டயோ இல்ல நம்ம அப்பா அம்மா கிட்டயோ இல்ல அதுக்கும் மேல அவந்திகா அண்ணி கிட்ட சொல்லியிருந்தா என்னடா இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அந்த பொண்ணு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்ககிட்ட சொல்லிருக்கடா. இத பார், நீ அதை நம்புறது தப்புடா. பிரபா சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலடா. என்ன நம்புடா. இவர் ரொம்ப நல்லவர். ஏண்டா, நீ எவ்வளவு பெரிய ஜொல்லு பாட்டின்னு எனக்கு தெரியாது? டேய் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ வேற நாட்டிலயும் நான் வேற நாட்டிலயுமா பிறந்து வளர்ந்தோம்? டேய், ஒரே வீட்டுல தானடா பிறந்தோம், ஒன்னா தானடா நீ நானும் வளர்ந்தோம். முட்டாள், கொல்லாதடா. பொண்ணுங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியாம சைட் அடிக்கிறத தவிர நான் வேற எந்த தப்புமே பண்ணது இல்லடா. அப்புறம் ஏண்டா,
இப்படி உன் பெர்ஃபார்மன்ஸை நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அப்ப நீ எப்பவுமே பொண்ணுங்களை அந்த கண்ணோட்டத்துல தான் பாப்பியா? வேணாம் சரவணா, விட்டு, இதெல்லாம் தப்பு. அதுலயும் பூமிகா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறது மிகப்பெரிய தப்பு. அவதான் வேற குடும்பத்து பொண்ணு. நான் யாருன்னு தெரியாம தப்பு தப்பா பேசுறானா? டேய், நீ அவ சொல்றத அப்படியே நம்புற பாரு. அவள போறீங்களா? சூப்பர் முட்டாள். நீ அங்க அப்படி பண்ணாதானடா அவன் நம்ம அப்பா கிட்ட வந்து சொல்றதுக்கு சரியா இருக்கும். டேய் போ கேளு. இந்த பாரு சரவணா, கடைசியா சொல்றேன், தயவு செஞ்சு நீ பண்ண லீலைகள்லாம் இன்னியோட இந்த மண்டபத்துல நிறுத்திக்கோ. மறுபடியும் பொம்பளை விவகாரம்னு போனேன்னு வச்சுக்கோவேன், பேரு நாசமா போயிடும். சொல்லிட்டேன். திலீப்பா சொல்லு. திலீப்பா, என்னடா சொல்ற? இந்த வர இரு. அங்க ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அநேகமா அவந்திகா அண்ணியோட அப்பா அங்க அடுத்த பிரச்சனை கிளப்பிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் பிரச்சனை கிளப்பிருந்தானு வை, இந்த தடவை அவனை அடிச்சு மண்டைய பொளக்கிறேன் பாரு. அப்பா கணேசா, எவங்கிட்டையும் அடி வாங்காம காப்பாத்துப்பா. என்ன மண்டபத்துல யாரையும் காணா? அண்ணாச்சே, வணக்கம் அண்ணாச்சே. நான் மதுரை பக்கத்துலேருந்து வரேன். என் பேரு பேச்சுமுத்து. பொண்ணுக்கு செய்ய வேண்டிய மொய்யோட வந்திருக்கிறேன். பொண்ணோட அப்பா ராசாராம் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுங்களா? ஏன்னா பொண்ணோட அப்பா கண்ணு முன்னாடி தான் பொண்ணுகிட்ட மொய்க்கவர் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லி விட்டுருக்காரு. ரெண்டு பேரையும் ஒரு சேர எப்போ பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சொல்லனா பசி, மொய்க்கவர் கொடுக்காம சாப்பிட முடியாதுல்ல. ஏண்டா எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? சின்னடா விடுறா. அவன் இங்க மண்டவலியோட கல்யாணத்தை நடத்துவான். நீ ஈஸியா ஊர்ல இருந்து மஞ்ச பைய தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துவியா? யார் மேல வேணா கை நீட்டுவியா? கமுடுறா. மஞ்ச பை வருவ? சொல்றேன். பொண்ணுக்கு மொய் செய்யறதுல இம்புட்டு ஆபத்து இருக்குன்னு அப்பாரு சொல்லாம விட்டாரு. கிருஷ்ணா, அவனை உள்ளவே விட்டுற கூடாது கிருஷ்ணா. ஒரு அப்ப சொந்த பொண்ணு கிட்ட வந்து ரிசப்ஷன் இவனோட, கல்யாணம் அந்த மாப்பிள்ளையோடன்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கே இந்த மாதிரி பேசுறது அசிங்கமா தெரியல? ஆமா மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பசங்க இருக்காங்க, அதோட சுப்போட ஆட்களும் இருக்காங்க. மொத்தமா போய் அவன் மண்டபத்துக்குள்ள பூந்து பொழதான் உங்களுக்கு புத்தி வரும். டேய், உணர்ச்சி வசப்பட்டு பேசாத. அந்த ஆள் தான் நம்மள சும்மா டென்ஷன் ஆக்குறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கானா? நீ அப்படியே பேசிட்டு இருக்க. கிருஷ்ணா, இதுக்கு மேல பொறுமையா இருக்கணுமா? மேடையில வந்து மிரட்டிட்டு போறான். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? வா, முதல்ல ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் நமக்கு ஆதரவா தானே இருக்குது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா போறது சரியில்லை கிருஷ்ணா. தப்பா போயிடும் கிருஷ்ணா. டேய், எந்த ஆதாரத்தோடடா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? அந்த ஆள் தான் எதுவுமே நேரடியா செய்ய மாட்டானே. போலீஸ் வந்து கேட்டா ஐயோ நான் அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு சொல்லுவான். விடு ஐயாவோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போ அந்த ஆளோட சித்திரவதையை நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இவ்வளவு தைரியமா இந்த மண்டபத்துக்கே வந்து பேசிட்டு போறாருன்னா எது வேணும்னாலும் துணிஞ்சு செய்வாரே. என்ன உமா, அந்த ஆள் காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. முதல்ல பயப்படாதீங்க. அந்த ராஜாராம ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுதான் ஒரே ஒரு வழி. ஆமாக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த அசம்பாவிதமும் நடக்காது. இத்தனை பேர் இருக்கும்போது எவனாலக்கா பிரச்சனை பண்ண முடியும்? அக்கா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஆமா உமா, இவங்க சொல்றதுதான் சரி. பாத்துக்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எதுக்கு கலங்குற? வா போய் தூங்கலாம். வா அவந்திகா, வாமா. கவிதா, நீயும் வாமா. போ. போமா.
சுப்பு, ஐயா சொல்லுங்க ஐயா. நீ ஒரு 4-5 ஆட்களை கூட்டிக்கிட்டு நைட் எதுக்கும் சுதாரிப்பாரு. சரிங்க. எந்த அசம்பாவிதமும் ஆகாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். ஐயா, அந்த ராஜாராம் செய்யற வேலையெல்லாம் பார்த்தா நெஞ்சு பத்தி எரியுதியா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. மண்டப பாதுகாப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன்யா. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்கய்யா. சரி வாங்க. ரொம்ப நல்லது சுப்பு. நைட்டு யாருமே தூங்க வேணாம், ரவுண்ட்ஸ்லயே இருப்போம். அந்த ஆள் எதுவும் செய்ய மாட்டான் தான், ஆனா நம்ம உஷாரா இருக்கிறது நல்லது தானே? சரியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்ன சுப்பு, விட்டா வீட்டு சாவியை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க போல இருக்கு. அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அக்கா, வீட்டை பத்திரமா பாத்துக்கோன்னு திருடங்கையிலே சாவி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கா. இனிமே நம்ம வேலை சூப்பரா நடக்குங்க. இங்க பாரு சுப்பு, எல்லாமே நல்லபடியா தான் நடக்குது. நீ அந்த பக்கம் ராஜாராம் சைடு போய் என்ன ஏது நடக்குதுன்னு பாத்துட்டு வா. அந்த ஆளு பின்வாங்காம பாத்துக்கணும். நமக்கு இப்ப அதுதான் முக்கியம். தோக்கா கிளம்பிக்கிட்டே இருக்கேன். என்ன இன்னைக்கு எல்லாருக்குமே சிவராத்திரி தான். வரட்டாங்க. அது எப்படிமா? அந்த கிருஷ்ணன் கூட நீ நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. டேய் கண்ணா, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க போதுன்றதுக்கு இதெல்லாம் சகுனண்டா. கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயிக்கத்தான் போறோம். மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வரதாண்டா போகுது. அந்த கிருஷ்ணன் குடும்பம் தெருவுல நிக்கத்தான் போகுது. அதை நம்ம பார்க்கதாண்டா போறோம். என்னையா சொல்ற? கிருஷ்ணனோ பெரிய அப்பட்டாக்கன்னு சொன்ன, அவன் என்னன்னா இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கா? மண்டபத்தோட பாதுகாப்பு உன் கையில கொடுத்துருக்கானா? ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் பெரிய பிரச்சனையே அடித்தல் வரைக்கும் போச்சு. ஆமாங்கய்யா, அந்த ஆளை நான் கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு கூட வச்சுக்கங்களேன். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நம்ப வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மள கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுடுவார். இப்ப கூட பாருங்க, மண்டபத்துல சந்தேகப்படுற மாதிரி யாரு நுழைஞ்சாலும் உள்ள விடக்கூடாதுன்னு மொத்த பொறுப்பை என்கிட்ட தானே விட்டுருக்காரு. அப்ப நம்ம பிளான நடத்துறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கறியா? பிரச்சனையா? நானே போய் பொண்ணை தூக்கினா கூட என் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கம்மா. இதை பாருங்க, மண்டபத்துக்குள்ள நம்ம ஆளுங்களை நான் ஈஸியா கூட்டு போயிடுவேன். நம்ம பிளான் எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா நடக்கும். வெறும் பேச்சா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவந்திகா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவந்திகா மட்டும் எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கை நரகமாயிடும். மாப்ள, என்ன பேச்சு பேசுறீங்க? இவ்வளவு ஏற்பாடு எதுக்கு? எல்லாம் உங்களுக்காக தானே. நான் என்ன வேலை வெட்டி இல்லாமையா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஊரை கூட்டி உறவை கூட்டி இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கவலைப்படாதீங்க மாப்ள, அவந்திகா உங்களுக்கு தான். அவன் சொல்றத விடுங்க. ஊரே என்ன கேள்வி கேட்டு கொல்லுது. வந்த சொந்தத்துக்கு பதில் சொல்ல முடியல. பொண்ணு அங்க இருக்குது, நீங்க கல்யாணம் கல்யாணம்னு சொல்றீங்களே, எப்படியான்னு கேள்வி கேட்டு சாகடிக்கிறாங்க. எவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மச்சான், மாப்பிள்ள தான் புரியாம பேசுறா, நீங்க டென்ஷன் ஆவறீங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? இதுவரைக்கும் என்ன நடந்தது? ஊரை கூட்டி கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துட்டோம். வந்த சொந்தம் அத்தனையும் ஊர்வலமா கூட்டிட்டு போய் அந்த ரிசப்ஷன்ல தகராறு பண்ணீங்க. உங்க பொண்ணு அந்த கிருஷ்ணன் பையனோட ஜோடியா இருக்கும்போது எங்க 2 பேருக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருந்தது தெரியுமா? கிருஷ்ணன் குழப்பறேன்னு சொன்னீங்க. இப்ப நாங்க 2 பேரும் தான் குழம்பி போய் நிக்கிறோம். ஐயா பெரியவரே, சந்தேகப்படாதீங்க, கவலையே படாதீங்க. உங்க பையன் இதே மண்டபத்துல அந்த அவந்தியா கழுத்துல தாலியை கட்ட போறான். கிருஷ்ணனை பார்த்து இந்த ஊரே கைகுட்டி சிரிக்க போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க மாமா. பொண்ணு இல்லாம மண்டபத்துல இருக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு மாமா. சுப்பு, சிவி சிங்காரிச்சி மூக்கர்த்த மாதிரி பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் என்னால கடைசியா சொல்ல முடியும். மச்சான், அவந்திகா வேணும்னா உடனே போய் தூக்கிட்டு வந்துட முடியுமா? ஆள் பலத்தை வச்சு சாதிக்க முடியாத காரியத்தை மூளையை வச்சு தான் சாதிக்கணும். நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்கு. சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. அப்புறம் என்ன பயம்? அதானே, பயப்படாதீங்க. என் தம்பி சொல்றான்ல. ஆமா, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இதையே சொல்லுங்க. மச்சான், முதல்ல என் மேல நம்பிக்கை வைங்க மச்சான். நாளை காலையில் அவளை தூக்குறோம். உங்க மகன் என் பொண்ணு கழுத்து தாலி கட்டுறான், அவ்வளவுதான். ஏன் தம்பி அத்தனை பேரும் பார்க்க அவங்க மண்டபத்துக்கே போய் என் தம்பி அவங்கள கதி கலங்க வச்சான்ல. பத்தாத்துக்கு பப்ளிக்கா மேடையில ஏறி அவந்திகா கிட்ட உன்னோட கல்யாணம் இந்த மாப்பிள்ள கூட தான் நடக்கும்னு சொன்னான்ல. அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? இவ்வளவு நாள நம்பிட்டு தான் இருந்த மதனி, இன்னைக்கு ஊருக்கார உறவுக்கார அத்தனை பேரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு. உங்க தம்பியை நம்பி நானும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு செகண்டும் இது நடக்குமா நடக்காதான்னு கிருஷ்ணனை விட எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு.
ஆமா மாமா, எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன பண்றதே தெரியல மாமா. ஐயா, இந்த கல்யாணத்துல இவருக்கு மெயின் சப்போர்ட்டே நீங்க தான். இப்படி திடீர்னு சைடு வாங்கலாமா? ஆட என்னமோ போக, நல்லது நடந்தா சரி.